நாம் தமிழருக்கும் அப்படி ஒரு வளர்ச்சி இருக்கு, பாஜகவுக்கும் வளர்ச்சி இருக்கு. ஏன்னா அவங்க சுழியத்திலிருந்து தொடங்கி வளர்ந்துட்டு இருக்காங்க. பெர்சன்டேஜா கொஞ்சம் ஏறிட்டு வர்றதை வந்து நம்ம மறுக்க முடியாது. நீ இந்துத்துவாவும் அயோத்தியான்னு சொல்லி ஓட்டு வாங்கல, நம்ம போயப்பா நம்ம அழுகப்பா அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்குற, அது அதிமுகவுடைய மாசு. அது அப்படித்தானே சில முகங்களை காமிக்கிறீங்க. எச்ராஜாவை நிப்பாட்டி நீங்க ஒரு ஓரளவு ஓட்டு வாங்கினீங்கனாலும் அந்த ஒவ்வொரு ஓட்டும் இந்துத்துவாவின் ஓட்டு. மிகச்சிறந்த பாதுகாவலர் வந்து RSS சிந்தனையாளர் எச்ராஜா. அவரை பேச வேணான்ட்டாங்களே, சும்மா அந்த பெரியாரை திட்டிக்கிட்டு எதாவது பண்ணிக்கிட்டு சும்மா இருக்காதுன்னு சொல்லி அவரே ஓரமாக போன்னு சொல்லிட்டாங்களே. மயிலாப்பூர், நங்கநல்லூர், வெஸ்ட் மாம்பலம் அப்படின்னு சில தொகுதிகளில் பாஜகவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வாக்கு அளிக்கலாம். மறவர்கள், முக்குளத்தோர்கள் வந்து வரி கட்ட மாட்டாங்களா? அவங்க GST கட்ட மாட்டாங்களா? அவங்க வீட்டில் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்த மாட்டாங்களா? அவங்களாம் மறவர்கள் வீர இந்துன்னா நம்பிடுவாங்களா? இந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரையும் வேட்பாளருடைய எந்த நடவடிக்கைகளும் செல்லாது. அப்படி பார்த்தா OPS அப்படி மக்களுக்கான தலைவராக இருந்தாரா? சொந்த அதிமுக தலைவர்களே, அதிமுக சேர்ந்த தொண்டர்களே, சக அமைச்சர்களே அவர் பின்னாடி இல்லை. அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்களே அவர் பின்னாடி இல்லையே. செல்லூர் ராஜு இல்லை, ராஜன் செல்லப்பா இல்லை, மணிகண்டன் இல்லை, உதயகுமார் இல்லை, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இல்லை. இவங்களாம் முக்குளத்தோர் தானே. இவங்களே இவர் முன்னாடி இல்லாமல் எடப்பாடி பின்னாடி தானே இருக்கிறாங்க. முக்குளத்தோர்களுக்கு இரட்டை இலை அறியப்பட்டது. முக்குளத்தோர்கள் விரும்புகிற சின்னம் இரட்டலை. அது காலங்காலமாக அதில் மறுப்பதற்கு இல்லை. ஸோ அங்கே அவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் வந்து இவர்கள் போட்ட பலவீனமான வேட்பாளர் என்று சொல்வதை விட சரியான வார்த்தை பொருந்தாத வேட்பாளர். ஸோ அது வந்து ரொம்ப வெளிப்படையாக முக்குளத்தோர்கள்ட்ட உங்கள் கேண்டிடேட்டை போடலைன்னு காமிச்சுக்கிட்டாங்க. முத்துராமலிங்க தேவர் வந்து ஆன்மீகவாதியாக அறியப்படுபவர், எப்பயும் முருக பக்தராக இருப்பவர், வள்ளலாருடைய சீடராக அவர் வந்து அப்படி தான் அறியப்படுகிறார். வள்ளலார் பக்தர், முருக பக்தர், முருகன், ஆன்மீகம், இவங்க அதை வச்சுட்டு தான் திராவிட இயக்கத்துக்கு எதிரானவர் முத்துராமலிங்க தேவரை வச்சு பாஜக வந்து ஒரு அரசியல் செய்யுது. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. வணக்கம் சார். ராமநாதபுரம் தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா OPSக்கு அங்கே செல்வாக்கு அதிகமாக இருக்குது, பணத்தை வாரி இறைக்கிறாரு அப்படியான பேச்சுக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? களம் எந்த அளவுக்கு OPSக்கு சாதகமாக இருக்கும்? அந்த OPSக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த பார்வை எங்கேருந்து வருதுன்னா, ராமநாதபுரம் அப்படின்னாலே முக்குளத்தோர் அதிகமாக இருக்கிறாங்க. OPS வந்து ஒரு முக்குளத்தோர் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர். அதிமுகவில் முக்குளத்தோர் மாசு இருக்கிறவர், தேனி பகுதியில் இருந்தவர். அவரை முதலமைச்சராக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு அப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. ராமநாதபுரத்தில் மறவர்கள் அதிகம், கொண்டைங்கோட்டை மறவர்கள் அதிகம். ஆனால் OPS கொண்டைங்கோட்டை மறவர் இல்லை, அவர் தேனி பகுதி மறவர். சரி, அதெல்லாம் கூட ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அகமுடையர் மறவர் 2 பேரும் சேர்ந்து கூட வாக்கு அளிப்பாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது. ஆனால் முக்குளத்தோர் வாக்குகள் அப்படியே கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக அங்கே நிற்கிது, இவர் ரெட்டலையில் நிற்கலை, பலாப்பழத்தில் நிற்கிறாரு, பாஜக கூட்டணியில் நிற்கிறார். பாஜக கூட்டணியில் சுயேட்சை வேட்பாளர் பலாப்பழம். அப்போ முக்குளத்தோர்களுக்கு இரட்டை இலை அறியப்பட்டது. முக்குளத்தோர்கள் விரும்புகிற சின்னம் இரட்டலை. அது காலங்காலமாக அதில் மறுப்பதற்கு இல்லை. அந்த இரட்டையிலையும் அங்கே நிற்கிதுல்ல, அந்த இரட்டையிலையும் நிற்கிது, இவரும் நிற்கிறார். அப்படிங்கிறப்ப அப்படியே முக்குளத்தோர்கள் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் ராமநாதபுரத்தில் செல்வாக்கு தான். ஏன்னா அதிமுகவானா அதிமுக செல்வாக்கான பகுதி தான் ராமநாதபுரம், மறுக்க முடியாது. ஆனால் கடந்த சட்டமன்ற தொகுதியில் ராமநாதபுரம் தொகுதியில் அதிக கணிசமாக திமுக தான் வெற்றி பெற்றிருந்தது. ஸோ அந்த கல நிலவரம் சட்டமன்றத்திலேயே மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்று இருக்கிற நிலையில் திமுக, காங்கிரஸ், அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள், முஸ்லீம் லீக், இந்த கூட்டணி கட்சிகள் பலத்தெல்லாம் பார்க்கும்போது திமுக கூட்டணி வேட்பாளருக்கான வெற்றி தான் எல்லா வகையில் பார்த்தாலும் சாதகமாக இருக்குது. இஸ்லாமியர்கள் அங்கே அதிகம். இஸ்லாமியர்கள் ஒருபோதும் பாஜகவுடன் இருக்கின்ற OPSக்கு வாக்களிக்க மாட்டாங்க. கடந்த முறை அமமுகவுக்கு வாக்களிச்சிருக்கலாம், அதனால் அமமுக வாக்குகள் இஸ்லாமியர்களும், ஏன்னா ADMKக்கு முஸ்லீமும் ஓட்டு போடுவாங்க. ஸோ தினகரன், பிஜேபி அல்லாத தினகரனுக்கு அமமுகவிற்கு அவர்கள் வாக்களித்திருப்பார்கள். இன்று பிஜேபி ஆதரிக்கிற அமமுக இருக்கும்போது முஸ்லீம் ஓட்டுகள் கிடைக்காது. ஆமாம், கடந்த முறை அமமுகவுக்கு மட்டும் 1,40,000 அதில் கணிசமாக இஸ்லாமியர்கள் வாக்களித்திருப்பாங்க. ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து பிஜேபியுடன் கூட்டணி வைத்த எடப்பாடிக்கு வாக்களிக்காமல் பிஜேபி இல்லாத அமமுகவுடன் அப்போ வாக்களிச்சிருக்கலாம். அப்போ உள்ள சூழல். ஏன்னா ஜெயலலிதா, எம்ஜிஆர் 2 பேருமே கணிசமாக இஸ்லாமியர்கள் வாக்குகளை பெற்றவர்கள் தான். அந்த வகையில் அப்படி வாக்குகள் கிடைச்சிருக்கும். இந்த முறை முஸ்லீம் வாக்குகள் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. முஸ்லீம் வாக்குகள் அங்கே வந்து மறவர்களுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு வாக்குகள், அந்த வாக்கு அப்படியே காலியாகுதே. அப்புறம் கட்சி வாக்குன்னு எடுத்தாலும் திமுக ஒரு பெரிய கட்சி,
காங்கிரஸ் அங்கே ராமநாதபுரம் பகுதியில் செல்வாக்கு இருக்கின்ற கட்சி தான். இடதுசாரிகளுக்கு பெரிய அளவில் இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த 6 சட்டமன்ற தொகுதியிலையும் பரவி இருக்கிற பகுதி தான். சிவகங்கை அந்த மாதிரி பகுதிகளெலாம் இருக்கிற கட்சி தான். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது அதை மீறி ஓபிஎஸ் வந்து ஜெயிச்சிருவாருங்கிறது இவங்க சொல்லப்படுகின்ற பிம்பம். அதனால் அதிமுக வேற தனியாக நிற்கிது. அப்போ இவருடைய பலமே முக்குளத்தூரும் அதிமுகனா, அதிமுகவும் தனியாக நிற்கிது. முக்குளத்தூர் வாக்கும் அப்போ தனியாக பிரியுது. அப்புறம் அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய முஸ்லீம் ஓட்டு இவர் கிடைக்காது. இரட்டலைக்கு இப்போ நான் போடுவோன்னு சொல்லக்கூடிய அந்த ஏடிஎம்கே ஓட்டும் கிடைக்காது. இதை மீறி தனிப்பட்ட முறையில் இப்போ ஓபிஎஸும் பலாபல சின்னமும் வெற்றி பெறுங்கிறது ரொம்ப நம்ப முடியாத விஷயமா தான் இருக்குது. ஆனால் அது மீண்டும் மீண்டும் இப்படி சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி வேட்பாளருக்கு வெற்றி ரொம்ப எளிதாக கிடைக்கும். கடந்த முறை தேர்தலோட இதை ஒப்பிட்டு பார்க்கலாமே. 2019 தேனியில மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க. அதுல ஓபிஎஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாரு அப்படிங்கிறது வழக்காவும் போய்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரியான ஒரு சூழல் இங்க நிலவுமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லை வாய்ப்பு இல்லை. அதுதான் சொன்னேன். தேனிங்கிறது ஓரளவு அவருக்கு செல்வாக்கான பகுதியும் கூட ராமநாதபுரத்தை ஒப்பிடும்போது. அது மட்டும் இல்லாமல் தேனியில் ரெட்டலைங்கிறது ரொம்ப பழகி போன ஒரு விஷயம். எம்ஜிஆருடைய ஆண்டிப்பட்டி தொகுதி, ஜெயலலிதாவுடைய தொகுதி, போடி நாயக்கனூர், உசிலம்பட்டி, அதாவது அது ஒரு மாதிரி அந்த மாதிரி வந்திருக்கு ஆண்டிப்பட்டிக்கு. அங்கிட்டு தேனி மக்களவை தொகுதி என்றாலே உங்களுக்கு அது மதுரை மாவட்டம் அந்த உசிலம்பட்டியிலேருந்து தேனி அங்கிட்டு போகவே தேனி மக்களவை முழுவதுமே பெரும்பாலும் எல்லா சமூகங்களும் ரெட்டலைக்கு சாதகமாக இருந்த ஒரு பாரம்பரியம் வந்து அவர்களுக்கு இருக்குது. 67க்கு முன்பு வரையும் அவர்கள் ஃபார்வர்டு பிளாக் காங்கிரஸ்னு இருந்தாங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு ரொம்ப கணிசமாக இருந்தாங்க. எஸ்எஸ்ஆர் வெற்றி பெற்றிருக்கிறார், எம்ஜிஆர் வெற்றி பெற்றிருக்கிறார், ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பகுதி அது தேனி. அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், தேனி தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், அதிமுக பாரம்பரியமும் அவருக்கு இல்லை. எம்ஜிஆருக்காக ஓட்டு போட வேண்டிய அவசியம் அந்த மக்களுக்கு இல்லை. ஜெயலலிதாவுக்காக ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. இரட்டை இலையும் இல்லை, தேனியும் இல்லை. இவ்வளவு ஃபேக்டர்ஸ் மிஸ் ஆகிறப்ப ராமநாதபுரத்தில் அவர் வந்து அதே பிம்பத்தோடு வெற்றி பெறுவார் என்று சொல்வதுங்கிறது சரியான கிடையாது. சரியான ஒரு தேர்தல் அரசியல் பார்வை கிடையாது. எம்ஜிஆருடைய மாசோ ஜெயலலிதாவுடைய மாசோ இல்லை, ரெட்டைலை சின்னமும் இல்லை, தேனிங்கிற அந்த தொகுதியும் இல்லை. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஓபிஎஸ் இருக்கிறார். கடந்த முறை வெற்றி பெற்றதில் நிறையா பணம் விளையாண்டது வேற ஒரு தில்லுமுள்ளுலாம் சொல்லப்பட்டாலும் வெற்றி பெற்றதை அறிவித்ததை நம்ம ஒப்புக்கொள்ளணும். ஆமாம், ஓபிஎஸ் பையன் தான் வெற்றி பெற்றார். அதற்கு பல்வேறு காரணம். எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக வேட்பாளரை நிப்பாட்டினவங்க இந்த முறை ஒழுங்காக கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் ஈரோட்லையும் போட்டி போட வேண்டிய இவிகே இளங்கோவனை கொண்டு போய் தேனியில் நிப்பாட்டினாங்க. சரி, அப்படியா நிப்பாட்டுறாங்களே, காங்கிரஸ் கட்சியால் அங்கே ஆல்ரெடி ஆறுன்னு ஒருத்தர் செல்வாக்கு மிக்கவர் இருக்கிறார் தேனியில். அவர் அங்கே ஜெயிச்சு வந்திருக்கார். டிடிவி தினகரனே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு. ஏன்னா அந்த தொகுதியில் இஸ்லாமியர்களும் கணிசம். ஸோ அங்கே அவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் வந்து இவர்கள் போட்ட பலவீனமான வேட்பாளர். பலவீனமான வேட்பாளர் என்று சொல்வதை விட சரியான வார்த்தை பொருந்தாத வேட்பாளர். இவிகேஸ் ஒரு பலமான ஆள் தான் மேற்கு மண்டலத்தில். அவரை போய் தேனியில் போட்டது. ஸோ அது வந்து ரொம்ப வெளிப்படையாக முக்குளத்தோர்கள்ட்ட உங்கள் கேண்டிடேட்டை போடலைன்னு காமிச்சுக்கிட்டாங்க. வழக்கமாக அங்கே போடுற முஸ்லீம் கேண்டிடேட்டையும் போடல. ஸோ வழக்கமாக அங்கே போடுற முஸ்லீமையும் நிப்பாட்டலை. அங்கே ஓரளவு கணிசமாக இருக்கக்கூடிய முக்குளத்தோரையும் பிரதித்துவப்படுத்தலை. அப்படிங்கிறப்ப இயல்பாக முக்குளத்தோர்கள்லாம் ஆன்டி பிஜேபியாக இருந்தால் கூட ஓபிஎஸ்க்கு போடுவோம் அப்படிங்கிற இதில் செஞ்சது. அப்புறம் அதில் நிறைய வெற்றி பெற்றதில் நிறைய குழப்பங்கள், உள்ளடி வேலைகள், பணம் கொடுத்ததெல்லாம் இருக்குது. இவ்வளவும் செஞ்சு தான் அவர் வெற்றி பெற்றார் ஒழிய அந்த வெற்றி ரொம்ப இன்னும் அவருக்கு எளிதாலாம் கிடைத்த வெற்றி கிடையாது. ஸோ அதோட ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் நிற்பதை ஒப்பிடுவதுங்கிறது இந்த காலச்சூழலுக்கு பொருந்தாது. அண்ட் இன்னொன்று, ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜகவினர் தொடர்ந்து அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வந்த ஒரு தொகுதியாக இருந்திருக்கு. ஏன்னா பிரதமர் அவர்கள் ராமநாதபுரத்தில் நிற்க போறாரு அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் இருந்தது. தமிழ்நாட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் ராமநாதபுரத்தில் நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஓபிஎஸ்க்கு அதை கொடுத்ததுக்கான ரீசன் என்ன சார்? ஏன்னா 2 பேரும் நிற்கல. அவங்க நிர்மலா சீதாராமன் அவ்வளோதான். இதுன்னா ரொம்ப சிம்பிள். அவன் நிற்கல, எவனும் நிற்கல. நீ ஏன்டா ஜெயிக்கலன்னு கேட்டால் எவனும் ஓட்டு போடல அப்படிங்கிற மாதிரி தான் பாவம். அவங்க தெளிவானவர் இல்லையா மோடி? தமிழ்நாடை பற்றி தெரியும், தென்னிந்தியாவை பற்றி தெரியும். அவர் எப்படி அங்கே வந்து நிற்பார்? அவ்வளோ எளிதாக முஸ்லீம்கள் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்புங்கிறது கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க சொல்கிற மாதிரி இந்துங்கிற உணர்வுலாம் தமிழ்நாட்டில் காசி, ராமேஸ்வரம், இந்துங்கிற உணர்வுலாம் ஏங்க எல்லா அதுதான் நான் கேட்க வந்தேன். ராமர் கோவில் திறப்பு விழாக்கு முன்னாடி ராமேஸ்வரம், ராமநாதபுரம்னு சொல்லிட்டு அங்க கோவில்கள் யாத்திரை ஒன்று நடத்தினாரு. அப்ப தமிழ்நாட்டுக்கு தான் முதல்ல வந்து ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணாரு. ஸோ அதனாலதான் இந்த கேள்வி எழுது. அண்ணாமலை கூட அங்கதான் தொடங்கினாருன்னு நினைக்கிறேன் யாத்திரையை. கரெக்டா ராமேஸ்வரத்துல தான் யாத்திரையை வந்து அவர் தொடங்கினாரு. ஏங்க இதையெல்லாம் நம்பி அங்கே மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க. இப்போ அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்க மறவர்கள் முத்துராமலிங்க தேவரை எடுத்துக்கோங்களேன். அவர் ஒருபோதும் கடவுளை சொல்லி ஓட்டு கேட்டதே கிடையாது. முத்துராமலிங்க தேவர் வந்து ஆன்மீகவாதியாக அறியப்படுபவர், எப்பயும் முருக பக்தராக இருப்பவர், வள்ளலாருடைய சீடராக
அவர் வந்து அப்படிதான் அறியப்படுகிறார். வள்ளலார் பக்தர், முருக பக்தர், முருகன், ஆன்மீகம், இவங்க அதை வச்சுட்டு தான் திராவிட இயக்கத்துக்கு எதிரானவர் முத்துராமலிங்க தேவரை வச்சு பாஜக வந்து ஒரு அரசியல் செய்யுது. அந்த முத்துராமலிங்க தேவர் தேர்தல் பிரச்சாரத்துல காமராஜரை திட்டி தான் பிரச்சாரம் செய்வாரே ஒழிய, முருகனுக்கு வாக்களிங்க, இந்துக்களுக்கு வாக்களிங்க, நான் ஆன்மீகவாதிக்கு வாக்களிங்கன்னு சொல்லி பிரச்சாரம் கேட்டதே இல்லையே. காமராஜரை திட்டி நேரு, காந்தியை விமர்சனம் செய்துதான் முத்துராமலிங்க தேவர் ஓட்டு கேட்பாரே ஒழிய, கடவுளையும் மதத்தையும் ஆன்மீகத்தையும் வச்சு ஓட்டு கேட்டது கிடையாது. தமிழ்நாட்டில் அந்த கல்ச்சரே கிடையாது. பழுத்த ஆன்மீகவாதியே ராஜாஜி ராமராஜ்யம் அமைக்கிறேன்னு சொல்லி ஓட்டு கேட்கலையே, காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லி தானே ஓட்டு கேட்டார். ஸோ இந்த அதனால இவங்க வந்துட்டு ராமேஸ்வரம், புனித தீர்த்தம், கோவிலுக்கு நல்லது செய்கிறோம், சாமிக்கு நல்லது செய்கிறோம், கோவிலை திறந்து வச்சுட்டோம், இதையெல்லாம் சொல்லி தமிழ்நாட்டில் வாக்குகள் பெற முடியாது. அதெல்லாம் எந்த சமூகத்தினரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர்கள் வேணா மயிலாப்பூர், நங்கநல்லூர், வெஸ்ட் மாம்பலம் அப்படின்னு சில தொகுதிகளில் பாஜகவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வாக்கு அளிக்கலாம். இதை தவிர்த்து வேற எந்த சமூகங்களும் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மறவர்களோ, உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய பிறன்மலை கல்லர்களோ அவ்வளவு எளிதாலாம் வந்து சிவகங்கை, அகமுடியர் யாருமே வந்து இந்த கோவில், ஆன்மீகம், மதம்ங்கிறத நம்பிலாம் வாக்களிச்சிட மாட்டாங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் படித்த பசங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்கிறாங்க, வேலைவாய்ப்பு, ஐடி இது குறித்த ஒரு நாலேஜ் இருக்கு. எல்லாரும் பைக் பயன்படுத்துகிறான், வீட்டில் சிலிண்டர் பயன்படுத்துகிறான். இதுக்கு யார் காரணம்? விலையேற்றம். இதெல்லாம் சிந்திப்பான். தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஜிஎஸ்டி, தொழில் செய்கிறான், ஜிஎஸ்டி வரி போட்டு கொள்றானே, இவ்வளோ வரி ஜிஎஸ்டி கட்டுறோமே, 50 ரூபா சம்பாதிச்சா 40 ரூபா வரிக்கு போயிருதே, மோடிட்டு தான் போகுது. இதெல்லாம் ஏன் மறவர்கள், முக்குளத்தோர்கள் வந்து வரி கட்ட மாட்டாங்களா? அவங்க ஜிஎஸ்டி கட்ட மாட்டாங்களா? அவங்க வீட்டில் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்த மாட்டாங்களா? அவங்களாம் மறவர்கள், வீர இந்துன்னா நம்பிடுவாங்களா? இப்பெல்லாம் பயன்படுத்துவது கிடையாது. கடந்த மக்களவைத் தேர்தலே ஒன்றும் மறவர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கலையே. பாஜக, அதிமுக எல்லாம் சேர்ந்து நின்னவே ஒன்றும் வாக்களிக்கலையே. அதனால ஏதோ பாரதிய ஜனதாவை ஏதோ இஸ்லாமியர்கள் மட்டும் எதிர்க்கிறாங்க, தலித்துகள் மட்டும் எதிர்க்கிறாங்க, இந்த பெரியாரிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் மட்டும் எதிர்க்கிறாங்க என்பது அல்ல. எல்லா சராசரியான சாதி உணர்வு கொண்டவர்கள் கூட ஆகா இது நமக்கு எதிரான ஆட்சி, நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது, நம்ம வயிற்றுல அடிக்கிறான், நம்ம வேலைவாய்ப்பு பறிக்கிறான் அப்படிங்கிற உணர்வுடன் இருக்கிறாங்க. அதனால ராமநாதபுரத்தில் உள்ள மறவர்களும் சரி, இஸ்லாமியர்களும் சரி, தேவேந்திர குல வேளாளர்களும் சரி, கோனார்கள், தேவங்க செட்டியார்னு நீங்க யாரை எடுத்துக்கிட்டாலும் அவ்வளவு எளிதாக பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்திட மாட்டாங்க. சின்ன சின்ன சாதி சங்கங்கள் பாஜகவை ஆதரிக்குது. இந்த பிரமலை கல்லர் சங்கங்கள், முத்திரையர்னு 2-3 சாதி சங்கங்களை பிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சமுதாய மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. ஒரு முத்திரையர் சங்க தலைவரை வேணா இவங்க நல்லா வளைச்சு போட்டு வச்சுக்கலாம், முத்திரையர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? யாதவ மகாசபை தலைவரை அவங்க கொண்டு வந்து நிப்பாட்டலாம், யாதவர்களும் கோனார்களும் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் யாரு என்ன இது. ஆகவே ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு சார்பான நிலை இருப்பது என்று சொல்வது ஒரு பிம்பம் என்று நான் பார்க்கிறேன். நவாஸ்கனிக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது அங்க இருக்கு. ஏன்னா தொடர்ந்து கடந்த முறை அவர் எம்பி ஜெயிச்சிருந்தாலும் கூட மக்களை போய் அவர் சந்திக்கிறதுல ஏதோ ஒரு இடத்துல சுணக்கம் இருந்திருக்கு. மக்களை போய் அவர் களத்துல சந்திச்சது கிடையாது பெரும்பாலும் அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேல வைக்கப்படுது. இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரையும் வேட்பாளருடைய எந்த நடவடிக்கைகளும் செல்லாது. அப்படி பார்த்தா ஓபிஎஸ் அப்படி மக்களுக்கான தலைவராக இருந்தாரா? சொந்த அதிமுக தலைவர்களே, அதிமுக சேர்ந்த தொண்டர்களே, சக அமைச்சர்களே அவர் பின்னாடி இல்லை. அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்களே அவர் பின்னாடி இல்லையே. செல்லூர் ராஜு இல்லை, ராஜன் செல்லப்பா இல்லை, மணிகண்டன் இல்லை, உதயகுமார் இல்லை, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இல்லை, இவங்களாம் முக்குளத்தோர் தானே. இவங்களே இவர் பின்னாடி இல்லாமல் எடப்பாடி பின்னாடி தானே இருக்கிறாங்க. இவர் பின்னாடி இருக்கக்கூடிய இவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இவர் யாருக்காக நல்லது செஞ்சாருன்னா அவர் பையனுக்கும் தர்மன் ஒருத்தருக்கும் ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். இவர் சமூகத்தை சேர்ந்தவங்களே இவர் பின்னாடி இல்லையே, யாருமே இல்லையே, இவர் சமூகத்தை சேர்ந்தவங்களே. அப்போ இவர் என்ன நவாஸ்கனி மக்களை சந்திக்கலன்னு இவர் எப்படி போய் பேசுவார்? ஆகவே அங்க ஆட்சி மாற்றத்தில் ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கர்கவே இந்திய கூட்டணியை முன்னிறுத்துகிற ஒருவர் பிரதமராக வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானித்திருக்கிறாங்க. மற்ற மாநில மக்கள் எப்படியோ தமிழ்நாட்டு மக்கள் அந்த உறுதியாக இருக்கலாம். இன்னொரு 5 வருஷம் எப்பா நினைச்சு கூட பார்க்க முடியல பிஜேபி ஆட்சின்னு பதறிக்கிட்டு இருக்கிறான், கதறிக்கிட்டு இருக்கிறான். இதுல இவர் எம்பி ஆகி போய் மோடிட்ட திருப்பி பேசுவார்னா அதை நினைச்சு அந்த சிச்சுவேஷனை நினைச்சாலே பைத்தியம் முடிச்சிடும் தமிழனுக்கு. இவர் ஒருவேளை எம்பி ஆகி மோடிட்டு தானே பேசுவார். அவன் என்னப்பா இதுக்கு பதிலாக நீங்க அடுத்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரட்டும், நீயும் மோடியும் தனியா போய் பேசிக்கோங்க ஏதாதுன்னு சொல்லுவான். அப்ப இதோட ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். அவர் அரசியல் வாழ்க்கையை எப்பயோ முடிஞ்சுங்க. அதிமுகங்கிற பிம்பம் தாங்க அவருடைய இது. ஓபிஎஸ் ஒரு அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுன்னா அவர் தனி ஒரு பெரிய ஒரு எடப்பாடி மாதிரி கட்சியை காப்பாத்தினா போதுன்னு கூட நினைக்கலையே. எடப்பாடி வந்து தான் தோற்றாலும் கட்சியை காப்பாற்றி இது கட்சி எனக்கான கட்சின்னு இருந்தா போதும். கவுண்டர் கட்சின்னு சொல்லுங்க, கோயம்புத்தூர் கட்சின்னு சொல்லுங்க, அது போதும் எனக்கு. ஆனால் அந்த அதிமுகங்கிற பேனரும் ரெட்டலையும் எனக்கு இருந்தா போதும். நாங்கள் தோத்துட்டு போகிறோம், 50 சீட்டு 60 சீட்டு எப்படியா வாங்குற அளவுக்கு வாங்கிக்கிறோம். கவுண்டர் 1 இயர் ஓட்டை வாங்கியா நாங்கள் ஜெயிச்சுட்டு போகிறோம்.
ஆனால் ஒரு கட்சியை அதிமுகன்னு ஒரு கட்சியை நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம், பிஜேபி அடகு வைக்க மாட்டோம்னு ஒரு மாதிரி அவர் இது பண்ணிட்டார். அவருக்கும் கொத்தடிமை பாஜகவின் கைப்பாவைங்கிற பேர் இருந்தாலுமே தோத்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்ல நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேங்கிற அவரளவு கூட இவர் மெயின்டைன் பண்ணலையே. இவர் நான் பாஜகவின் கைப்பாவையா இருப்பதுதான் என் அடையாளம், என் பெருமைன்னு சொல்றாரு. பாஜகவோட ஆளுன்னு சொல்றத அவங்க கழுத்து பிடிச்சதுனால போக மாட்டேன், என்னன்னு நீங்க என்னை போய் தள்ளுறீங்கிற மாதிரி தானே இருக்கிறாரு. பாஜக கூட இருந்து 50 பேரும் வெளியே போயிட்டாங்க பதறிக்கிட்டு. சிவசேனாவா இருக்கட்டும், அகாலிதளா இருக்கட்டும், நிதிஷ்குமார் போயிட்டு திருப்பி வந்துட்டாரு ஏதோ ஒரு மிரட்டல் காரணமா. அவரோட இருந்த கூட்டணி கட்சியில எல்லாம் பதறிக்கிட்டு, ஆகா இவங்க நம்மளை அடிச்சு கொள்றாங்கடா, உறிஞ்சுறாங்கடா, எவன் கூட்டணி கட்சியோ அவனை தானே காலி பண்றாங்கன்னு பதறிக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. இவர் எவ்வளவோ அவமானப்படுத்தி எடப்பாடி ஓபிஎஸ்ன்னு சொல்லி முதலமைச்சர் பதவியும் இவருக்கு கிடைக்காம, கடைசியில கட்சியினுடைய முக்கிய பொறுப்பும் இவருக்கு கிடைக்காம, இவரை நம்பி வந்தவங்க எல்லாரையும் கைவிட்டு எடப்பாடி கையை ஓங்க வச்சு இவரை தனிமைப்படுத்தி எவ்வளவு பாவம் அவரை அவமானப்படுத்தினாலும் அப்படியே பிஜேபி ஆதரவுங்கிற நிலைப்பாடில் இருக்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறார். இப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்க தானே செய்வாங்க. அதனால இவர் மீது எப்படி நம்பிக்கை வரும்? சொந்த கட்சியை கரைச்சிட்டாரு, சொந்த கட்சியின் அடையாளத்தை தொலைச்சிட்டாரு. இவருக்கு கட்சியில இருந்த அடையாளத்தை தொலைச்சிட்டு இன்னைக்கு பலாபலத்தை தூக்கிட்டு வராரு. அப்படிங்கிறப்ப அது எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? ஆனா சராசரி மக்களா இருந்து பார்க்கும்போது டிவில கருத்து கணிப்புகள் பார்ப்பாங்க எல்லாரும். பார்க்கும்போது நமக்கே என்ன தோணும் சம்டைம்ஸ்னா, ஒருவேளை பாஜக வந்துருவாங்களோ 3வது முறை அப்படின்னு தோணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தான் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவாங்க அப்படின்னாலும் கணிசமா அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது பாஜகவுக்கு உயர வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்களா? நம்மள தீர்க்கமா நம்ப வைக்கிறாங்களா, இல்ல அதுதான் களத்துல இருக்கக்கூடிய நிதர்சனமா? அதாவதுங்க, இது ரொம்ப ஒரு பொதுவான ஒரு விஷயம். பாஜகங்கிறது பூஜ்ஜியத்துல இருக்கு. பூஜ்ஜியம் போன தடவை பரீட்சையில முட்டை மார்க் வாங்கினவே இந்த தடவை 4 மார்க் வாங்கினா அவனுக்கு பெரிய விஷயம் இல்லையா? திமுக அதிமுகன்னு தமிழ்நாட்டில் 40% மேல அசால்ட்டா வாக்கு வாங்குகிற 2 கட்சி மாறி மாறி அதான் வாங்குறாங்க. 35, 40, 45% மாறி மாறி வாங்குறாங்க. அவங்க 5% குறைஞ்சா அவமானம். 45% வாங்கின திமுக திடீர்னு 35% வாங்குச்சுன்னா அவங்களுக்கு பின்னடைவு தான். ஆனா வெற்றி திமுக தான். ஆனா மார்க் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். பிஜேபிக்கு பூஜ்ஜியத்திலிருந்து 2, 3, 4, 5, 6 கிடைச்சா கூட பெரிய மார்க் தான். நான் 6 மார்க் வாங்கிட்டு தெரியுமா அப்படின்னு. எப்பவுமே ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சியை அவ்வப்போது சவுண்டு கொடுத்து வளர்ந்துகிட்டே இருக்குங்கிற அர்த்தம் இருக்குல்ல. அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இருக்க தான் செய்யும். அது நாம் தமிழருக்கும் அப்படி ஒரு வளர்ச்சி இருக்கு, பாஜகவுக்கும் வளர்ச்சி இருக்கு. ஏன்னா அவங்க சுழியத்திலிருந்து தொடங்கி வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்சிகள் 60-70 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சதுனால ஒரு ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருக்கிறாங்க. அது அவ்வப்போது சரிவு வரும், கொஞ்சம் கூட வரும். அவங்க வெற்றி பெற்றாலுமே பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கும், தோத்தா சில சமயம் பெர்சன்டேஜ் கூட்டியிருக்கும். ஆனா பாஜக 0-2 இருக்குது. ஒரு முறை என்னுடைய பேட்டியில இலகணேசனே சொன்னார், நாங்க பூஜ்ஜியத்தில் இருக்கிறோம். பிஜேபினாலே இந்த எங்களுக்கு பிராமின் கட்சி, முஸ்லீம் எதிர்ப்பு கட்சின்னு ஒரு தீண்டத்தகாத கட்சியா எங்களை பாக்குறாங்க. அதிலிருந்து நாங்கள் 1-2 மார்க் வாங்கிட்டு நல்லா தான் வந்துகிட்டு இருக்கோம்னாரு. அது உண்மையிலே நேர்மையான சரியான ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அப்சர்வேஷன். பாஜக மூத்த தலைவர் இப்போ ஆளுநராக இருக்காரு இலகணேசன், அவர் என்கிட்ட சொன்னார் ஒரு முறை 7-8 வருடத்துக்கு முன்னாடி இமயம் டிவி பேட்டியில். அது உண்மைதானே, அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி வர செய்யும். ஆனால் அது 2%லேருந்து அவங்க 4.5 வராங்க, 4.5லேருந்து 5 வராங்கிறத பாஜக வளருது அப்படின்னு சொல்றது எப்படி எடுத்துக்க முடியும்? 35 மார்க் எடுத்தா ஒருத்தன் பாஸ். போன தடவை 8 மார்க் வாங்கியிருக்கான், இந்த தடவை 10 மார்க் வாங்கியிருக்கான், வெரி குட், கடந்த முறையை விட அதிக மதிப்பெண் வாங்கி விட்டான்னு வீட்டில் பாராட்டுவாங்களா? ஆனால் இவங்க அந்த வேலையை அப்படி போட்டு தமிழ்நாட்டில் வளருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குறாங்க. ஆனா அதை எப்படியும் பார்க்கலாம்ல. இப்ப கணிசமா ஒரு பர்சன்டேஜா உயருது அப்படின்னா கூட அடுத்த 10 வருஷத்துல அடுத்த 20 வருஷத்துல என்னவா நிக்கும் பாஜக அப்படிங்கிறது. மற்ற கட்சியிலும் வேலை பார்க்கும்ல. இப்ப இவங்க வளர்ந்துட்டே இருக்கிறாங்கன்னா மற்ற கட்சியில் தூங்கிட்டு இருக்காதுல்ல. மற்ற கட்சியிலும் வேலை பார்க்கும் அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா நான் ஜனநாயக நாட்டில் எல்லா கட்சியும் தன்னுடைய கொள்கையை சொல்லி பிரச்சாரம் செய்வதற்கு உரிமை உண்டு இல்லையா? இது ஒன்றும் அடக்குமுறையில் ஒடுக்க முடியாது இல்லையா? அதனால அது அவங்க தமிழ்நாடு, கேரளா மாதிரி பாஜக கால் பதிக்க முடியாத மாநிலங்களையும் அவங்க வேலையை செய்ய தான் செய்வாங்க. அது உண்மையா பொய்யா, அது வன்முறையான்னு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை முற்போக்காளர்களுக்கு, ஊடகவியலாளர்களுக்கு, ஜனநாயக சக்திகளுக்கு உண்டு. அதனால அது அவங்க பெர்சன்டேஜா கொஞ்சம் ஏறிட்டு வர்றதை நம்ம மறுக்க முடியாது. அது இப்போ தனியாக நிற்கிறதுனால அவங்களுடைய பலம் என்னன்னு தெரியும். ஆனால் இப்பயும் பாருங்களேன், டிடிவி தினகரன் வாங்குகிற வாக்குகளை எப்படி நீங்கள் பாஜக வாக்குகளை எடுக்க முடியும்? அது பாஜகவின் வளர்ச்சி கணக்கில் எப்படி வரும்? ஓபிஎஸ் வாங்குகிற வாக்குகளை எப்படி பிஜேபி கணக்கில் எடுத்துக்க முடியும்? ஏசி சண்முகம் வாங்குகிற வாக்குகளை எப்படி நீங்கள் பிஜேபி கணக்கில் எடுத்துக்க முடியும்? நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்க அதாவது பாஜகவுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு கட்சி மரபிலிருந்து வந்தவங்களை எடுத்து போட்டு நாங்கள் வளர்றோம், ஓட்டு வாங்குறோங்கிறாங்க. டிடிவி தினகரனுக்கு அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் அவருக்கு நல்லா ஓட்டு விழும். ஆனால் அவருக்கு விழுகிற ஓட்டு அந்த இடத்துல ஒரு பாஜக கேண்டிடேட் நின்றுதா சுத்தமா விழாது. டிடிவிங்கிற ஃபேஸ்க்கு விழும். டிடிவிக்கு ஒரு ரெட்டலை ஃபேஸ் வேல்யூ இருக்கு, கண்டிப்பா கட்சி பேக்ரவுண்ட் இருக்கு, அது இல்லாம கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் இருக்கு. அதான் இது எல்லாம் சேர்ந்து தானே ஜெயிக்கிறாங்க.
அதெல்லாம் சேர்ந்து தான் ஓட்டு வாங்குவாங்க. உடனே தேனி மாவட்டத்தில் டிடிவி தினகரன் வாங்கிய வாக்கு பாஜக கிடைத்த வெற்றின்னு உங்களால சொல்லிக்க முடியும். ஆனா அப்படிதான் பிரச்சாரம் செய்வாங்க. இப்ப இவங்க அண்ணாமலை வாங்குற வாக்கு நான் பிஜேபி வாங்குற வாக்குன்னு ஒத்துக்குவேன். தமிழிசை சவுந்தரராஜன் வாங்குற வாக்கு நான் பிஜேபி வாங்குற வாக்குன்னு வச்சுக்குவேன். ஏசி சண்முகமோ டிடிவி தினகரனோ தமிழிசை சவுந்தரராஜனோ இந்த மாதிரி இன்னொரு கட்சி பின்னணியிலிருந்து வந்தவர்கள், இன்னொரு கட்சியிலிருந்து வந்தவங்க கிடையாது. டிடிவி தினகரன்லாம் அதிமுகவின் மரபில் வந்தவர். அந்த தேனியினுடைய நரம்புலையும் கட்சியினுடைய நரம்புலையும் டிடிவி தினகரன், சசிகலா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த பேஸ் இருக்கிற ஒருத்தரை நீ பிஜேபிங்கிற பேனர்ல பயன்படுத்தி ஓட்ட வாங்குற, அது எப்படி பிஜேபி ஓட் பெர்சன்டேஜ் ஆகும்? நீ ஓபிஎஸ் வாங்கினாலும் அதே கணக்கு தான். இவங்களுக்குலாம் வேற முகம் உண்டு. நீ இந்துத்துவாவும் அயோத்தியான்னு சொல்லி ஓட்டு வாங்கல, நம்ம போயப்பா நம்ம ஆளுகப்பா அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்குற, அது அதிமுகவுடைய மாசு. அது அப்படித்தானே சில முகங்களை காமிக்கிறீங்க. ஈவன் சௌமியா அன்புமணி வாங்குற ஓட்டு கூட பிஜேபிக்கான மாசு கிடையாது. அதெல்லாம் முழுக்க பாமக மாசு தான். அங்க என்ன பெரிய தருமபுரியில் அப்படி பாஜகவுக்கு பெரிய கொடி இருக்கு, அந்த இது சேர்த்து சௌமியா ஓட்டு வாங்க போறாங்க. அது முழுக்க பாமக வாங்குற வாக்கு தான். அதனால இப்படித்தான் இவங்க வாக்குகளை அப்படி எடுத்து போட்டு ஜெயிக்கிறாங்களே ஒழிய இந்த பேஸ்மெண்ட்ல வரல. பாஜகனுடைய இந்துத்துவ பேஸ்மெண்ட்டை சொல்லி அவங்க ஜெயிக்கணும்னா ஹெச் ராஜாவை நிப்பாட்டி ஜெயிக்கணும். ஹெச் ராஜா நிப்பாட்டி ஜெயிக்க வேணாம், நல்ல ஓட்டு வாங்கினாலே பெரிய விஷயம். ஹெச் ராஜாவை நிப்பாட்டி நீங்க ஓரளவு ஓட்டு வாங்கினீங்கனாலும் அந்த ஒவ்வொரு ஓட்டும் இந்துத்துவாவின் ஓட்டு. ஹெச் ராஜாவை நிப்பாட்டணும். பொன்னார் சிபி ராதாகிருஷ்ணன் கூட நான் சொல்ல மாட்டேன் இந்துத்துவா ஓட் பேங்க்னு, அது 95% தான். ஹெச் ராஜா மாதிரி ஒருத்தர் நிப்பாட்டி நீங்க ஓட் பேங்க் அதிகரிச்சுதான் இந்துத்துவா ஓட் பேங்க். இல்லைன்னா அது எலெக்ஷன் ஓட் பேங்க். இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் ஓட்டு அதிகம் வாங்குறாருன்னா அது பிஜேபிக்கான ஓட் பேங்க். சிபி ராதாகிருஷ்ணன் அதிகம் ஓட்டு வாங்குறாருன்னா அது பிஜேபிக்கான ஓட் பேங்க். வானதி சீனிவாசன் வாங்குறாங்கன்னா அது பிஜேபிக்கான ஓட் பேங்க். தமிழிசை, அண்ணாமலை. ஆனால் ஹெச் ராஜா மாதிரி ஒருத்தர் நிப்பாட்டி நீங்க வாங்கினீங்கன்னா அது இந்துத்துவா ஓட் பேங்க். அதை இவங்க செய்யக்கூட துணிச்சல் கூட இல்லை, அவரை நிப்பாட்ட கூட இல்லை. ஸோ ஆகவே இந்த மாதிரி நபர்கள் மூலமாக, சித்து வேலைகள் மூலமாக பாஜக ஓட் பேங்க் அதிகரிக்கிறது மாதிரி பார்க்குறாங்க. பார்ப்போம் நேரடியான பாஜக கேண்டிடேட் எத்தனை பேர் எவ்வளோ ஓட் பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். இல்லை, ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இந்துத்துவா ஓட் பேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் செல்லுபடி ஆகாதுன்றது பாஜகவுக்கும் தெரியும். ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம பிரச்சார மேடைகள் எல்லாம் பார்த்தோம்னா இந்துத்துவா சார்ந்துதான் மோடி அவர்கள் இன்னுமே பேசிக்கிட்டு இருக்காரு. ராமர் கோயில இவங்க வரல, புறக்கணிச்சுட்டாங்க ராமர் கோயில் திறப்பு விழாக்கு அப்படின்ற மாதிரிதான் பேச்சுக்கள் இருக்கு. ஒருவேளை தமிழக மக்கள் கிட்ட இப்படி பேசினா எடுபடும் அப்படின்ற அவர் நம்புறாரா, இல்ல மக்கள் கிட்ட இது பேசினாலும் எடுபடாது அப்படின்ற ஒரு புரிதல் இல்லையா? நீங்க சென்னைக்கு, திருச்சிக்கு, அவர் கோயம்புத்தூருக்கு ஏதாவது வந்தாருன்னா அவர் பேசின பேச்சு எடுத்து பாருங்க. எங்கேயாவது இந்துத்துவா, ராமர், காமன் சிவில் கோட், முத்தலாக் தடை சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், இதை பத்தி அவர் எங்கேயாவது தமிழ்நாட்டு பிரச்சாரத்துல பேசியிருக்காரா? அதை குறிப்பா இந்த எலெக்ஷன் டேட்ல வந்ததுல என்ன பேசியிருக்காரு? எம்ஜிஆர் மாதிரி ஒரு தலைவர் உண்டா? ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவர் உண்டா? காமராஜர் மாதிரி ஒரு கடவுள் உண்டா? மூப்பனார் மாதிரி ஒரு தலைவர் உண்டா? இதைத்தான் அவர் பேசுறாரு. இதெல்லாம் இந்துத்துவ பிரச்சாரமா? பேச வேண்டியதானே, இந்துக்களின் நாடு, இந்து ராஷ்டிரான்னு பேச வேண்டியதானே. ஏன் பேச மாட்டேங்கிறாரு? ராமர் கோயிலை பத்தி அவர் பேசவே இல்லையே, அதுவும் தமிழ்நாட்டில் சுத்தமா பேசலையே. இதுல இருந்தே புரியுதா தமிழ்நாட்டில் இந்துத்துவா எடுபடாதுன்னு? அவருக்கு ஸ்கிரிப்ட் போயிருக்கும், அதெல்லாம் பேச மாட்டாங்க. இந்துத்துவ பிரச்சாரத்தை உண்மையாக செய்த மிகச்சிறந்த RSS ஊழியர், மரியாதைக்குரிய ஜனசங்கத்தினுடைய மிகச்சிறந்த பாதுகாவலர் RSS சிந்தனையாளர் ஹெச் ராஜா. அவரை பேச வேணான்ட்டாங்களே. சும்மா அந்த பெரியாரை திட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு சும்மா இருக்காதுன்னு சொல்லி அவரே ஓரமா போன்னு சொல்லிட்டாங்களே. மோடி பேச சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் காமராஜர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, பெரியார் வாழ்கன்னு ஒரு காலத்தில் அதிமுக தொண்டர்கள் என்னென்ன பேசினாங்களோ அதான் பேச ஒரு அதிமுக தொண்டரா தானே மாறிட்டு இருக்காரு. ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸை சொல்றாங்கல்ல, நாங்க வீடு கட்டி தருவோம், தண்ணீர் இலவசமா தருவோம், ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க மீண்டும் உங்களுக்கு தருவோம் அப்படின்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு மக்கள் இங்க முட்டாள்களா. அதுதான், அது எதுவுமே இங்க எடுபடாதுங்க. தமிழ்நாட்டுல 1980களை செஞ்சு முடிச்ச விஷயத்தை தான் இப்ப உத்தரப்பிரதேசத்துல கரண்ட் தருவோம்னு இருக்காங்க. அனைவருக்கும் கரண்ட்டுங்கிறாங்க. இங்க அவன் டிஜிட்டல்ல விளையாண்டுட்டு இருக்கான். அவன் ஒரு பக்கம் டிஜிட்டல் இந்தியாங்கிறாங்க, ஜிபே அது இதுங்கிறாங்க. ஜிபேல இனிமே பணம் போட்டாலும் வந்தாலும் பணம் பிடிக்க போறதா சொல்றதாங்கிறாங்க. இன்னைக்கு அவன் இப்போ இறங்கினோடனே டாக்ஸியை விட்டு போனை விட்டு இறங்கினோடனே எங்க ஸ்கேன் கார்டுன்னு பார்த்து போயிட்டு இருக்கான். இவங்க இப்போதான் உங்களுக்கு கரண்ட் தருகிறோம். அவர்கள் ஆட்சி செய்கிற மாநிலத்தில் இப்போதான் கரண்டே வருது. பொம்பளை பிள்ளைங்க இப்போதான் படிக்கவே ஆரம்பிக்குது. இங்க என்னன்னா PhD முடிச்சுக்கிட்டு இருக்கு. காலேஜ் முடிச்சுட்டு போனா 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப். இங்க தலித்துகள் நீதிபதிகள் ஆகுறாங்க, வன்னியர்கள் தலைமைச் செயலாளர் ஆகுறாங்க, யாதவர்கள் இவங்கெல்லாம் துணைவேந்தர்கள் ஆகிறாங்க. அங்கே யாதவர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க, அங்கே வன்னியர் மாதிரி, இங்கே வன்னியர் மாதிரி, அங்கே இருக்கக்கூடிய பேக்வர்டு கிளாஸ் என்ன நிலையில் இருக்கிறாங்க, தலித்துகளுடைய நிலை என்ன, இங்கே எல்லா சமுதாய மக்களும் மேம்பட்டு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. அதனால் இங்கே அவங்கெல்லாம்
அவங்கலாம் இங்கே வந்து தமிழ்நாட்டை பார்த்து பேசுறதெல்லாம் நகைச்சுவையான விஷயம். நிச்சயமா தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம இதை பத்தி இன்னும் விரிவா பேசுவோம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.